ஐயோ ரேகா அப்படின்னு வந்து இப்போ ஒரு சத்தம் அப்படியே ஷாக் ஆகி வர இந்த பக்கம் திரும்பி வந்து இப்போ யார் கத்துறான்னு பார்த்தா மீனா தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. மீனா கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போய் பார்த்தா ரேகா அப்படியே வந்து உள்ளார பூந்து ரேகாவோட வயிற்றுல அப்படி கத்தி இறங்குது. இறங்கும் போதே அந்த பக்கம் ஷாக் ஆகி நிற்கிறது யாருன்னு வந்து பார்த்தா சிந்தாமணி. இந்த பக்கம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கார்லேருந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ப்ரொடிக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்பா நான் இன்னைக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து என்னோட புது வாக்குறுதியெல்லாம் சொல்லி வேட்புமனு தாக்குதல் செய்ய போகிறேன்ப்பா, மீனா போகிறாப்பா, நீங்களும் வரீங்களா அப்படின்னு வந்து கேட்க அண்ணாமலை சரி ஓகே நானும் வரேன்டா, ஆனால் வந்து இப்போ இன்னொரு வேலையும் இருக்குது, நான் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், ஏன்னா நான் வந்து அங்கே அலைச்சலில் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாதுல்ல அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காரு அண்ணாமலை. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜயாவுக்கு கால் வருது சிந்தாமணி கிட்ட இருக்கிறது. என்ன மாஸ்டர் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் மருமக வேட்புமனுலாம் தாக்குதல் பண்ணும்போது நீங்களே ஆரத்தி எடுத்து வரவேற்று கூட்டு போக போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்கச்சி. நானே அவள் வந்து அந்த மாதிரி எலெக்ஷனில் நிற்க வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டா, இவளுக்கு இந்த வீட்டில் சப்போர்ட் வேறு பண்ணுறாங்க, எல்லாம் எனக்கு எரிச்சலாக இருக்குது, யாருமே என் பக்கம் இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, இவளை தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க, அதனால் நான் போவேணான்னு பார்க்குறேன் அப்படிங்கும் பொழுது நீங்கள் எதுக்கு மாஸ்டர் போயிட்டு நீங்கள் போய் தேவையில்லாமல் கஷ்டப்படாதீங்க, அங்கே போனால் உங்களை எப்படி அவமானப்படுத்த தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க பேசுகிறாங்க. பேசி முடித்த உடனே ஃபோனை வைக்கும் பொழுது தான் டக்குன்னு எப்படியும் இதுவரை விஜயாவும் போல் விஜயா போனால் தேவையில்லாமல் ஏதாச்சும் நம்ம ஆளுங்க யாராச்சும் பார்த்துருவாளான்னு ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு அப்படின்னு வந்து பேசினோடனே அக்கா அப்போ கன்ஃபார்ம் ஆக்கா பிளானு அப்படின்னு கேட்குறாரு அந்த கூட இருக்க அசிஸ்டண்ட். கன்ஃபார்ம்டா, அவள் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் லைட்டாக இப்போ பயம் வருது, பணத்தை தூக்கி போட்டால் இவனுங்கெல்லாம் முன்னாடி நான் சொல்கிறத கேட்டுட்டு தான் இருந்தானுங்க, ஆனால் இப்போ ஏதோ வந்து திடீர்னு இவ வந்து நான் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் படிக்க வைக்கிறேன் இன்சூரன்ஸ் கொடுக்குறேங்கிறா. சங்கத்து காசெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம ஆளுங்க இருந்ததுனால நிறைய நம்ம ஆளுங்க அதில் கையாடல் வேறு பண்ணிட்டாங்க. அந்த பணத்தெல்லாம் தூக்கின சமயத்தில் இவ வேறு அதெல்லாம் கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோ, தேவையில்லாமல் சட்ட சிக்கலும் ஆகிடும். இவ ஜெயிக்கக்கூடாது, இவ அதுக்கு முதல்ல எலெக்ஷனே நிற்கக்கூடாது, நின்றுட்டா அப்படின்னா இவ வராளோ இல்லையோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, அவள் வேட்புமனு தாக்குதல் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னவொன்னே அக்கா அங்கே போயிட்டாங்க அவன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வரப்போகிறா, நம்மளும் அங்கே போயிடலாமா அப்படின்னா சரி ஓகேடா, இந்த நம்ம கார் வேணாம் இன்னொரு கார் ஒன்று வர சொல்லியிருக்கேன், அந்த காரில் போகலாம், இல்லைன்னா சந்தேகம் வந்துடும் அப்படின்னு இன்னொரு காரில் ஏறி கிளம்புறாங்க. இதுக்கடையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீனாவும் முத்தும் சந்தோஷமாக முதல்ல வந்து மீனா என்ன சொல்கிறாங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு போகலாங்க, போயிட்டு வந்து இந்த வேட்புமனு வாங்க வச்சு ஒரு பூஜை பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே வா மீனா அப்படின்னு நான் சொன்னால் கேட்க போகிறேன், வா டைம் இல்லை தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் அங்கே வேட்புமனு தாக்கல்லாம் அந்த வேட்புமனு வச்சு பூஜைலாம் பண்ண அங்கே சத்யாலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்தா வந்து கோயிலுக்குள்ளே என்னப்பா ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க, ஃபோனை சைலண்டில் போடுங்க அப்படின்னு யாரையோ சொல்ல, சரி ஓகேன்னு சைலண்டில் போட்டுறாரு சத்யா. பார்த்தா சத்யாவுக்கு கால் மேலே கால் வந்துகிட்டே இருக்குது. யாருன்னு பார்த்தா இந்த பக்கம் ரேகா அப்படியே வந்து அங்கே ஒரு விஷயத்தை சொல்லியே தீரணும், அவங்க பதட்டமாகி ஒவ்வொருத்தங்களுக்காக கால் பண்ணால் எல்லாருமே மியூட்டில் போட்டிருக்காங்க. போட்ட வேகத்தோட சரி ஓகே அப்படின்னு வந்து கோயிலில் வந்து பூஜையை முடிச்சுட்டு கிளம்பி நேரம் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு போயிடலாம், எல்லோரும் நம்ம கார்லேயே போயிடலாம் அப்படின்னு வந்து இப்போ சீதா அதுக்கப்புறம் வந்து சந்திரா எல்லாத்தையுமே கூப்பிட்டு சத்யாவையும் கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு கார் எடுத்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. கார் எடுத்து கிளம்பி போக 5 பேருமே ஃபோனை சைலண்டில் போட்டதுனால ஃபோனை பார்க்கவே இல்லை, மாற்றி ஒவ்வொருத்தங்களுக்காக ரேகா கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேராக அங்கே போய் இறங்கினோடனே வந்து பார்த்தா வந்து சிந்தாமணி இப்போ வந்து இறங்கி அப்படி வந்து அந்த பக்கமாக இறங்காமல் அந்த பக்கம் அவனை வர சொல்கிறா. அப்புறம் அவனை கூப்பிட்டு என்ன பண்ணுற, இப்போ வந்து சொன்னபடி எல்லாத்தையும் செஞ்சிட்ற, அவள் வேட்புமனு தாக்கல் செய்ய போகக்கூடாது, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னா, அக்கா அது கரெக்டாக அந்த கூட்டத்துக்கு இடையில இவளை கத்தியில் குத்திட்டு நான் எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னா கூட வந்து என்னை பிடிச்சாங்கனாக்கா அப்படின்னா, உன்னை பிடிச்சா என் பேரை தயவு செஞ்சு சொல்லிடாது, வேறு என்ன வேணாலும் சொல்லி உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு, அதே சமயத்தில் உன் குடும்பத்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு 5 லட்சம் வாங்கினல அந்த 5 லட்சத்தையும் மொத்தமாக தள்ளுபடி பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து என்னக்கா சொல்கிறீங்க அவ்வளோ காசியா அப்படின்னா வந்து அது மாட்டில் அப்படின்னா முன்னாடி பேசின மாதிரி வந்து 50,000 கொடுத்துட்றேன், நீ எனக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து உனக்கு அடுத்த 3 மாதத்துக்கு நீ வட்டி கட்ட தேவையில்ல அப்படின்னு வந்து சரிக்கா அப்படின்ற. இந்த பாரு, ஒரு வேளை அவளை குத்த முடியல எஸ்கேப் ஆகிடுவான்னு தோணுச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க அவள் குடும்பத்தில் இருக்க யாருனாலும் சரி, அது முத்து அதுக்கப்புறம் அவள் தங்கச்சி அவள் தம்பி அவங்க அம்மா யாரையாச்சும் ஒருத்தவங்களை குத்திடு, அவள் அந்த பதட்டத்தில் அந்த இடத்த காலி பண்ணி அவள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அலையணும், இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சரிக்கா யாரையாச்சும் குத்தியாரங்கா அப்படின்னு கிளம்பி போகிறார். போன சமயம் தான் இவங்க இறங்கினோடனே வந்து மீனா வராங்கன்னு சொல்லிட்டு மீனாவுக்கு வந்து பேண்ட் வாத்தியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இல்லை எல்லாம் மாற்றி பேண்டெல்லாம் வாசிக்க உடனே சந்தோஷமாயிடுறாங்க. மீனாவை சுற்றி வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. இந்த பக்கம் வந்து இந்த ஸ்வேதா அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க, ஸ்ருதி எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ முத்துவும் சத்யாவும் டான்ஸ் எல்லாம் ஆடி வாங்க வா 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 இனிமேல் நாங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற பாட்டெல்லாம் போடுறாங்க.
போட்டு இப்போ கரெக்டாக கிளம்பி இப்போ வந்து அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் நடந்து போயிட்டே இருக்க, அந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த ஆள் கத்தி எடுத்துட்டு அந்த மாஸ்க்கை வந்து அந்த கர்ச்சிப்பை வச்சு கட்டி அப்படியே அந்த முகத்தில் முகமூடியோடு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கார். நடந்து வந்துகிட்டே இருக்க இந்த பக்கம் மீனா கிட்ட க்ரௌடெல்லாம் வேற வராங்க. வந்ததுக்கப்புறம் வா மீனா இதுக்கப்புறம் நீ தான் மீனா ஜெயிக்க போகிற அப்படின்லாம் வந்து பேச அப்படியே அந்த பக்கம் காண்டோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சிந்தாமணி இவனுங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், எவன்லாம் வந்து அவ ஜெயிக்கணும்னு நினைக்கிறானுங்களோ அவனுங்க எல்லாத்தையும் தான் முதல்ல காலி பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சி யோசிச்சுட்டே இருக்க அப்படியே கிட்ட அந்த ஆள் வந்துட்டே இருக்காரு. அந்த ஆள் வந்துக்கிட்டே இருக்க சடனாக திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஆள் கத்தியை எடுத்துட்டு அப்படி வேகமாக வரதை வந்து பார்த்துடுறாங்க மீனா. அந்த ஆள் பாஞ்சு அப்படி முகமூடியோட வர, முகமூடி என்ன போட்டிருக்காருன்னு பார்த்து ஏய் அப்படின்னு கத்தி இந்த பக்கம் முத்துவை தடுக்கிறாங்க. முத்துவை தடுக்கும் பொழுதே வந்து ஐயோ கத்தி குத்த போகிறது, இப்போ மீனாவை குத்த போதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா இந்த பக்கம் அந்த ஆளை தள்ளி விட்டு நடுவில் வந்து யாருன்னு வந்து மீனா அப்படின்னு கத்திட்டே யார் நடுவில் வரான்னு வந்து பார்த்தா சிந்தாமணி பொண்ணு ரேகா. ரேகாவோட வயிற்ற சதக்குன்னு அந்த ஆள் கத்தியில் குத்தி அப்படியே ஷாக்காகி நிற்கும் பொழுதே வந்து ரேகா முகத்தை பார்த்தோன்னா ஐயோ இது நம்ம சிந்தாமணி அம்மா பொண்ணு அப்படின்னு அந்த பையன் ஷாக் ஆகிட்டு அப்படி திரும்பி அந்த பக்கம் காரை பார்க்கும் பொழுதே வந்து டக்குன்னு முத்து போய் வந்து அந்த அவன் சட்டக்காலரை பிடிக்கும் பொழுதே வந்து அவர் காரை பார்த்தாருங்கிறத முத்து பார்த்துறாரு. இப்போ டக்குன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இப்போ காரை பார்த்து அந்த சாரிக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச ஆரம்பிக்க அந்த பக்கம் சிந்தாமணி யாரை அவன் குத்துனான் என்ன ஷாக்காக வரானுங்க அப்படின்னு மெதுவாக அப்படி எட்டி பார்த்தா அந்த பக்கம் அப்படியே வயிற்றுல ரத்தத்தோட அந்த பக்கம் ரேகாவை பிடிச்சிட்டு வந்து மீனா அலறாங்க, ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அலறதை பார்த்து ஐயோ என் பொண்ணு அப்படின்னு காரை விட்டு இறங்கி வரதை பார்த்துடுறாரு மீனா. முத்து பார்த்த வேகத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து டக்குன்னு அங்கே இருக்க போலீஸ்காரங்க வர அந்த அம்மா தான் அப்படின்னு வந்து சொன்ன போதே வந்து அக்கா சாரிக்கான்னு இந்த பையன் கத்துறாரு. இந்த குத்துன பையன் அப்படியே பிடிச்சி பலார்னு அடிச்சு அந்த மாதிரி தான் சொன்னிச்சுங்கும் போதே டக்குன்னு அங்கே ஒரு 2-3 பேர் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து சிந்தாமணியை பிடிச்சிக்கிறாங்க. சிந்தாமணியை பிடிச்ச வேகத்தை போலீஸும் கிட்டக்க வந்து இப்போ போலீஸ் பிடிச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தா இப்போ ரேகா அப்படியே வந்து மயக்கமாயிடுறாங்க. ரேகாவை அப்படியே ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றும் பொழுதே வந்து பரவாயில்ல ஏதோ மெயினாக எங்கேயும் குத்தல வெறும் சதையில் தான் வந்து இதாக இருக்குது, பரவாயில்ல அவங்க தப்பிச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க கண்ணை திறந்து எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லி மயங்கிடுறாங்க. இப்போ சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணுறதோட இப்போ மீனாவுடைய எலெக்ஷன்லேயும் வந்து பிரச்சனை வராமல் இருக்கிறதும் ப்ளஸ் வந்து சிந்தாமணிக்கு இப்போ ஒரு பெரிய ஆப்பா கிடச்சி அது மட்டும் இல்லாமல் ரேகா ஏன் இவ்வளோ காப்பாற்றுறாங்க அப்படின்னா ரேகாவும் சத்தியாவும் லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் ஜாமீனில் வெளில வந்ததுக்கப்புறமும் சிந்தாமணி பழி வாங்குறதுக்கான எல்லா நடவடிக்கையும் செய்வாங்க. சிந்தாமணியோட பிளான் தவிடுபடி ஆகிறதுக்கு ரேகா தான் காரணமாக இருக்க போகிறாங்க நம்மளும் முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி உள்ளார குறுக்க புகுந்து கத்தி அவங்க தான் வாங்க போகிறாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை போகிற போக்கை பற்றி உடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே வந்து இன்னமும் எத்தனை நாள் மீனா குட்ட குனிஞ்சிக்கிட்டு இருப்பாங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இடம்பொருள் நவ் சேனலில் போட்டிருக்கோம், அதை பற்றி அதையும் பாருங்கள். அந்த மாதிரி டிஸ்கஷன் வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஒவ்வொரு சீரியலை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச சீரியல் இது, எந்த சீரியல் இப்போ போகிற விதம் ஓவரால் அந்த கதையை பற்றி பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதை நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வில் வந்து பேசி அங்கே வீடியோவாக வந்து போடுறோம் நாங்கள். ஸோ அப்படியே மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.